ஆமென். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நாளில் எல்லாம் எளிதாக மாறும். பாஸ்டர் வந்ததிலிருந்து உயர்த்துங்க, கீழே போடுங்க, உயர்த்துங்க. உங்க உயிரை வாங்குறீங்களே, எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மாதிரி விசுவாசிங்க. உயிர் வாங்கினா கர்த்தரங்களை வச்சிருக்கார். நல்லா கையை மேல உயர்த்தும் போது இங்கிலீஷ்ல சொல்ல போறேன். யெகோவா ஈரே மூன்றாவது மில்லேனியத்தில் திருச்சபையின் மேல வந்து நீ எந்த பக்கம் திரும்பினாலும் தேவையை சந்திக்கும் யெகோவா ஈரேவாய் விளங்க போவதனால உங்க வாழ்க்கை இங்கிலீஷ்ல your life is going to get, இப்போ ஆமென் நான் சொல்லி முடிக்குமா, better. ஆமென் சொல்லுங்க. better and better and better and better and brighter and brighter and brighter and brighter. கரங்களை தட்டி ஆமென் சொல்லு. in the third day Jehovah Jireh. hey பக்கத்துல யாவே ஈரே Lord my provision. ஆமென். இன்டர்வியூக்கு போய் நிப்ப கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. இப்படி ஒரு கற்பனையை சொல்லல, நிஜமா சொல்றேன். ஒரு கம்பெனில ஒரு விசுவாசி அவிசுவாசி பாஸுக்கு ஒரு நேரம் வருகிறது, இவனை கழட்டுவா இவனை கழட்டுவான். ஆமென். விசுவாசி படிப்பில் குறைஞ்சிருக்கிறான், அவிசுவாசி உயர்ந்திருக்கிறான். ஆனால் கணக்கு போட்டு பார்த்து குழம்பி போன பாஸ் சொல்றார், இவனை காட்டிலும் இவன் இருப்பது நல்லது. ஏன்னு தெரியல, இவனை பார்த்தாலே எனக்கு எல்லாம் நல்லா நடக்குதுன்னு. உங்களை தாங்க சொன்னேன். யெகோவா ஈரே ஈரே என்ற முழக்கம் எங்கும் கேட்கப்படும். வீட்டு வாடகையில் இருந்த நீங்க வீடுகளை வாடகைக்கு கொடுக்கிற நாள் வரும். அது ஆமென். நல்லாவே வரலையே. நீங்க வெற்றியாயிருப்பீர்கள். ஆண்டவர் திரும்பவும் தன் சபைக்காக வருவதற்கு முன்பாக மூன்றாவது மில்லேனியத்தின் திருச்சபையே, every provision shall become easy. கரங்களை மேல உயர்த்தும் போது இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்ல போறேன். உங்கள் கடன்களை அற்புதமாய் கர்த்தர் எழுதி தீர்க்க போகிறார். உங்கள் தொல்லைகள் தீர போகிறது. சஞ்சலம் தவிப்பு ஒடிந்து போகும். நித்திய மகிழ்ச்சி சிரசின் மேல் தங்கும். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். third millennium generation we have Jehovah Jireh. கையை தட்டி ஒரு ஆமென் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இரண்டாவதாக மூன்றாவது நாளை குறித்து சொல்கிறேன். வசனத்தை மட்டும் சொல்கிறேன், விரைந்தோட தான் நேரம் உண்டு. 2 ராஜாக்கள் 20ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 20ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். on the third day ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏய் நீங்க தான் இருங்க பாஸ்டர் பேசுங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஆமென் சொல்ல மாட்டீங்க. on the third day மூன்றாவது நாளிலே நீ கர்த்தருடைய வீட்டுக்கு போவாய். உன் வாழ்க்கையோடு உன் ஜீவனோடு கூட 15 வருஷத்தை நான் கூட்டி தர போகிறேன். ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, பைபிளை வீட்டுல போய் தேடுங்க. வசனத்தை சொல்லிட்டேன், எழுதிட்டீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியாவுக்கு ஒரு வியாதி. ஏசாயா அரண்மனைக்கு வந்து சொல்றார், எசேக்கியா நீ சாக போற. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன் காரியத்தை சரிப்படுத்திக்கோ, you are finished சொல்லிட்டு ஏசாயா வெளியே போறாரு. இவன் போய் ஆண்டவரை தேடுறான். ஆண்டவரே நான் இப்ப சாக விரும்பலப்பா. நான் தீர்க்க தரிசனத்தை சொல்ல வரேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் சாக விரும்பல, எனக்கு ஆயுசு வேணும். இந்த அசீரியெல்லாம் நான் முடிக்கணும், இந்த சத்துருக்கள் நான் பார்க்கணும். உடனே ஆண்டவர் மனசை மாத்தி ஏசாயாவை அங்கேயே நிக்க வச்சுட்டு திரும்ப போடானார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்லியிருந்தா என்ன மானம் போயிருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன்னை சொல்லிட்டு திரும்ப போய் அதை மாத்தி சொல்றானா என்ன அவன் தீர்க்க தரிசிமானம்? வேற வழியில் ஆண்டவர் சொன்னாருன்னு ஏசாயா வந்து சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? எசேக்கியா கையை மேல உயர்த்துவீங்களா? 2வது அனுகிரகத்தை சொல்ல போறேன். ஆயத்தமா இருக்கீங்களா? பாட்டிங்கெல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டிங்களே, தேவனுடைய அனுகிரக காலத்துல பாட்டிக்கு தாத்தா கூட குழந்தை பிறக்கும். ஒரு ஆமென் கூட வரவே இல்லை. வரும் நீங்க பாஸ்டர் தான் பைபிள் இருக்கா பையே, ஆபிரகாம் தாத்தாக்கும் சாரா பாட்டிக்கும் குழந்தை பிறக்கல. ஆல்ரைட், நல்ல கையை மேல உயர்த்து பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, 3வது நாளிலே on the third day மூன்றாவது நாளிலே எசேக்கியாவே நீ கர்த்தருடைய வீட்டுக்கு போ, நீ ஜாயன் வீட்டுக்கு போ, நீ நியூ லைஃப் சர்ச் வீட்டுக்கு போ. அங்கே நான் உன்னை சந்தித்து உன் ஆயுசோடு கூட 15 வருஷத்தை நான் கூட்டி தருவேன். Come on, lift up your hands. நேரம் எனக்கு இல்ல. கரங்களை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். lift up. நல்ல கஞ்சமா இருக்கீங்க. காசா கேட்ட கையை தானே கேட்ட, நல்ல கையை மேல உயர்த்துங்க. இந்த 3வது நாளில் 2வது அனுகிரகத்தை கட்டவிழ்க்க போறேன். The third millennium church, the third millennium generation shall be a generation of longevity and health. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீடித்த ஆயுசும் ஆரோக்கியமும் உங்கள் சுதந்திரமாய் இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். இப்ப கையை தட்டி சத்தமா ஒரே ஒரு ஆமென் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஒரு ஆமென். ஆமென் சொன்னவங்க 120, சொல்லாதவங்க நான் ஒன்னு சொல்லலங்க.
மூன்றாவது நாள் திருச்சபையே, மூன்றாவது நாளில் கர்த்தருடைய வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு நான் நீடித்த ஆயுசை நீடிக்க போறேன். கையை மேல உயர்த்துப்பீங்களா? எத்தனை பேர் 120 வயசு உயிரோடு இருக்க ஆசைப்படுறீங்க? உடனே ஏன் வேண்டாம் பாஸ்டர் எடுத்துக்கொள்ளு, நீ ராத்திரியே போய் சேர்ந்துருவேன். கரங்களை நல்லா மேல உயர்த்து. longevity and good health. எத்தனை பேருக்கு ரெட்ஷிப்புக்கு அப்புறம் ஊழியக்காரனுக்கும் சபைக்கும் தேவை என்ன தெரியுமாங்க? நல்ல ஆரோக்கியங்க. சும்மா கும்முன்னு இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சும்மா டான்ஸ் ஆடணுங்க. 90வது வயசுல கலகலன்னு இருக்கணுங்க. பாட்டிங்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் மாதிரி வரணுங்க. கையை தட்டி நல்லா ஒரு ஆமென் சொல்லு. ஒரு அம்மா 103 வயசு இருந்தார்களாம். அவர்கள் மரித்தார்கள். மரித்த போது மகள் கிட்ட பேட்டி கேட்டாங்களாம், வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் தி longevity ஆஃப் யுவர் மதர்? உங்க தாய் இவ்வளவு வருஷம் உயிரோடு இருந்த ரகசியம் என்னன்னு கேட்டபோது சொன்னா, ஒண்ணு, அந்த எங்க அம்மா எப்பவுமே சமாதானமா இருப்பார்களாம். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, நான் எனக்கு தெரியாது. கலக்கமே இல்லாம இருந்தாங்களாம். 2, அவங்க ரகசியம், எப்பொழுதெல்லாம் துன்பம், சஞ்சலம், பலவீனம் சரத்துல வந்ததோ வேத புத்தகத்தை திறந்து நரநேரம் வெளிப்பாடுகளை படிப்பார்களாம். பைபிள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த வசனம் உன் கண்களுக்கு முன்பாக இருந்தால் உன் எலும்புக்கும் நனத்துக்கும் அது ஆரோக்கியமா இருக்கும் என்று சொன்னாரே. 3வது சொன்னார்கள், என் தாய் கண்ணை மூடி ஆரோக்கியத்தோடு மரிக்கும் பொழுது கடைசியாய் சொன்ன வார்த்தை ஆமேன் என்று சொல்லி மரித்தார்கள். கையை தட்டும் போது எத்தனை பேர் 120 வயசு? நான் சொல்ல போற எல்லாரும் தட்டணும். 120 வயசு நீடித்த ஆயுசினால் உன்னை நான் திருப்தியாக்குவேன். I will give you long life, good health, long life, good health. கை தட்டி 2 முறை ஆமென். 2வது நாளில் கர்த்தர் உங்களுக்கு நீடித்த ஆயுசை தருவாராக. 120வது வயசுல நான் ஜாயன் சர்ச்சுக்கு வருவேன். அன்றைக்கு அன்பு அண்ணன் என்ன வயசோ தெரியாது, இதே மாதிரி இருப்பார். அவர் என்றும் 16, நான் என்றும் 14. 2வது 3வது மிலனியத்தின் திருச்சபையே, நீ எழுந்து கர்த்தருடைய வீட்டுக்கு போ. 3வது நாளில் நான் உன் ஆயுசோடு கூட இன்னும் வருஷத்தை கூட்டி தருவேன். சர்ச்சுக்கு போறத நிறுத்தாத. நீடித்த ஆயுச 3வது 1000 வருஷத்தின் துவக்கத்தில் திருச்சபையே நம்ம எல்லாரும் நீடித்த ஆயுசு வாழ்ந்து இப்படி சொல்ல, அதுக்கு மட்டும் ஆமீன் சொல்லணும். நம்ம மரிக்காம இயேசுவை காணுகிற தலைமுறையாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்று. நல்லா எல்லா கையை தட்டுமோ சொல்லுங்க, மாரநாதா. சத்தமா சொல்லுங்க, மாரநாதா. சீக்கிரம் வரும் சொல்லுங்க, ஆமென். கர்த்தாவே என் தலைமுறையில் வருவீராக. ஆமென். ஹalleluya. 3வது அனுகிரகத்தை கட்டவிழ்க்க போறேன். கடைசியில ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? வேத புத்தகத்தில் எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வாசிக்கவே வேணாம். நான் சொல்றேன் 5ஆம் அதிகாரம் எல்லாம் சொல்லுங்க. எஸ்தர் 5 அவ்வளவுதான். விட்டுருங்க, மீதி வீட்டுல போய் தேடுங்க. அமைச்சு சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உங்க கூட பேசுறது, இந்த மாதிரி செய்தியை கேட்கிறது. 5ஆம் வசனம், and now it happened on the 3rd day. 3வது நாளில் 5ஆம் வசனம், எஸ்தர் put on her royal robes. ஆமென். தன் ராஜ வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு ராஜாக்கு முன்னாடி போய் நின்றாளாம். ஆமென். இப்ப நான் கேட்கறதுக்கு இந்த பக்கம் திரும்பி ராணிங்கெல்லாம் ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது ஆண்டி மாதிரில சொன்னீங்க நீங்க. ஓகே, நான் விஷயத்த சொல்றேன். அஹஸ்வரஸ் ராஜா யாருங்க? எனக்கு அது சரியா சின்ன வயசுல வாயில வராதா, அதனால சொன்ன ஆஹா சீரியஸ் ராஜா. அந்த ஆஹா சீரியஸ் ராஜாவுக்கு மனைவி செத்து போயிட்டாலும் என்னமோ போயிட்டா. இப்ப அவருக்கு ஒரு மனைவி தேவைப்பட்டது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால நாட்டில் பெர்ஷிய நாட்டில் ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் நடத்துறார். ஆமென். பெண்கள் எல்லாம் பெர்ஷிய பெண்கள் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு ஃபேர் அண்ட் லவ்லி தேய்ச்சி பிருவத்தை வெட்டி அதை வெட்டி, பாஸ்டர் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் பாஸ்டர்? நான் இங்க தானே இருக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அழகழகா ட்ரெஸ் பண்ணி வந்து நின்றார்களாம். ஆனால் அங்கே ஒரு இமிகிரண்ட், ஆமென் சொல்ல மாட்டீங்களா, இன்னொரு நாட்டிலிருந்து பெர்ஷியாவுக்கு வந்த ஒரு பெண், யூத பெண்மணி, அவள் பெயர் எஸ்தர். ஆமென். அவர் ராஜ வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு ராஜாவுக்கு முன்பாக வந்து அப்படி நின்றாலாம். 1000 பெண்கள் என்றால் என்ன? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 1000 பேர் உன்னை காட்டிலும் அழகால் இருந்தால் என்ன? கர்த்தருடைய காருண்யம் உன்மேல் இருக்குமையானால் தகுதி இல்லாத உன்னை தகுதியாய் மாற்றி கண்மலையின் மேல் உயர்த்தி அழகு பார்க்க. எல்லாரும் கையை தட்டும் போது 2 முறை தயைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தயை, தயை. இந்த பியூட்டி கான்டெஸ்ட்ல எஸ்தர் ஜெயிச்சிட்டா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
இப்போ அங்க நாட்டுல பல சட்டம் உண்டு. சும்மாலாம் ராஜா முன்னாடி போக முடியாது. ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் ராணி கூட போக முடியும். அப்படிப்பட்ட கடினமான இடத்துல இந்த எஸ்தர் மேல கர்த்தர் ஒரு தயவை வைத்தார். இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது on the third day, எல்லாம் சொல்ல மூன்றாவது நாள். உங்க தீர்க்கதரிசனத்தை சொல்ல மூன்றாவது மிலேனியம் திருச்சபையே உங்களை தான் எஸ்தரா கர்த்தர் பார்க்கிறாரு. என் ராஜாதி ராஜா, என் கர்த்தாதி கர்த்தன், என் மணவாளன், என் அழகு பிரைட் க்ரூம், என் ஹெவன்லி டார்லிங், என் பாசத்தின் எல்லை, என் கருணையில் கடல், என் இரக்கத்தின் ஐஸ்வர்யம், என் பாசத்தின் நிறைவு, என் அருள்நாதர் இயேசு என் மணவாட்டியா இருக்கிற திருச்சபையின் மேல் மூன்றாவது மிலேனியத்தில் காருண்யத்தை கட்டவிழ்க்க போகிறார். அப்படின்னா என்ன பாஸ்டர், உங்களை எந்த அளவுக்கு உயர்த்துவார்னா படிச்சவங்களை காட்டிலும் மேல உங்களை உயர்த்த போறார். உங்களை தகுதி இல்லாத உங்களை தகுதி உள்ள உங்களுக்கு மேல உயர்த்தி அழகு பார்க்கிற காருண்யம் வரும்போது ராத்திரி நீங்க படுக்கையில படுத்துட்டு இப்படி பாடுவீங்க, இத்தனை மகத்துவம் உள்ள பதவி இப்புழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மாதயவு உன் கிருபை எத்தனை ஆச்சரியம் என்று பாடி பாடி புகழத்தக்கதாய் மூன்றாவது மிலேனியத்தின் திருச்சபை மேல கர்த்தர் கட்டவிழ்க்க போவது the favor of God. ரெண்டு முறை இங்கிலீஷ்ல சொல்ல ஆமென் சொல்லுங்க. ஃபேவர், ஃபேவர், காருண்யம், தயவு. ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த காருண்யம் உங்க மேல இருக்கும் பொழுது சகலத்தையும் உங்களுக்கு கர்த்தர் வெற்றியாய் தந்து ராஜரீக நிறைவில் உங்களை நடத்தி மேன்மையோடு காத்துக் கொள்வார். கரங்களை மேல உயர்த்துவீங்களா? உங்க குடும்பத்தின் மேல காருண்யம், உங்க படிப்பின் மேல காருண்யம், உங்க வேலையின் மேல காருண்யம், உங்க வியாபாரத்தின் மேல காருண்யம், உங்க செல்வத்தின் மேல காருண்யம், உங்க பிள்ளைங்க மேல காருண்யம். நீ எதை செய்தாலும் வாய்க்கிற கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். தாள நிலையில் இருந்து உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பார். கையை தட்டும் போது சொல்லு காருண்யம், ஃபேவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை பார்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நேத்து ஒருத்தர் கன்னியாகுமரியில வந்திருக்கிறார். ஏன் அவ்வளவு தூரம் வந்தேன்னா உன் மூஞ்சிய பார்க்கணும், இந்த மூஞ்சில என்னையா இருக்கு அப்படின்னு. இந்த மூஞ்சிய பார்க்கணும்னு ஆசைப்படுற மாதிரி உன் குடும்பத்தில் உன்னை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் காருண்யத்தின் வருஷத்துல உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு உன்னை தேடி வந்து நிற்பார்கள். the favor is upon you, the favor is upon you. தயவு உங்க மேல இருக்கு, காருண்யம் உங்க மேல இருக்கு. தகுதி இல்லாத உங்களை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்ப்பார். நல்லவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவதாக ஜோனாவின் புஸ்தகத்தில் உங்களுக்கு தெரியும், ஜோனாவின் புஸ்தகம் ஆமென் அதனுடைய முதல் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனத்துல now the Lord prepared a great fish, ஒரு பெரிய மீன் திமிங்கலத்தை ஆயத்தம் பண்ணி யோனாவை விழுங்கினார். யோனா மீனின் வயிற்றில் 3 இரவும் 3 பகலும் இருந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க. மூணாவது நாள் முடிச்சுட்டேன், நான் ஜெபம் பண்ண போறேன். ரெடியா நீங்க? இல்லையா? மூணாவது நாள் 3 நாள் இரவும் பகலும் யோனா மீன் வயிற்றில் இருந்தார். என்ன ஒருத்தர் கேட்டார், மீன் வயிற்றுலாம் உயிரோடு இருக்க முடியுமா பாஸ்டர்? சும்மா தானே ரீல் விட்டுருக்காங்க பாஸ்டர். வெல்ஷ் நாட்டில் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக 30 வருடங்களுக்கு முன்பாக ஒரு திமிங்கலம் கரை ஒதுங்கியது. ஆமென். மீனவங்களாம் சேர்ந்து சகட சகடன் அதை வெட்டினாங்களாம். வெட்டி பார்த்தா வயிற்றுக்குள்ள ஒருத்த உயிரோடு இருக்கிறான். இப்பவே இருக்க முடியும்னா ஆண்டவர் உள்ள வச்சாருன்னா இன்னும் கொஞ்சம் ஏர் கண்டிஷன் போட்டு வச்சிருப்பார். ஓகே, நான் சொல்றேன். ஆண்டவர் யோனாவை பார்த்து சொன்னார், நீ நினைவேக்கு போன்னு சொன்னார். இவன் என்ன செய்தானாம்? அங்கே இருந்து ஜோப்பாவுக்கு போனான், ஜோப்பால இருந்து போர்ட்டுக்கு போனார், போர்ட்ல இருந்து போட்டுக்கு போனான், போட்ல இருந்து திமிங்கலம் வயிற்றுக்கு போனான். ஆமென். வழி தப்புனா இவ்வளவு தூரம் போனோம். ஓகே, நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சதுதான் ஒரு ஆமென் சொல்ல, புரியல ஒரு ஆமென் சொல்ல மாட்டலாம். ஆல்ரைட், மீன் வயிற்றுல போய் சிக்கிக்கிட்டான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிக்கிக்கிட்ட யோனா, இந்த நான் சொன்னேனே வெல்ஷ் நாட்டில் ஒருத்தன் உள்ள இருந்தானே, அவனை வெளியே எடுத்த போது உயிரோடு இருந்திருக்கான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா மஞ்சா காமலை பிடிச்சிச்சு. கண்ணெல்லாம் மஞ்சளாம், முடியெல்லாம் போயிடுச்சான், பிருவம் எல்லாம் போயிடுச்சான், தாடி மீசெல்லாம் போயிடுச்சான், தோலெல்லாம் உருவி இருந்துச்சான், பார்க்கறதுக்கு அகோரமா இருந்துச்சான். அவனை இந்த நிலைமையில தான் யோனாவும் இருந்திருப்பான். ஆமென். இப்ப அவனை கொண்டு போய் வாந்தி பண்ணிடுச்சு திமிங்கலம் நினைவேல. ஆமென். துப்பிடுச்சு. ஆமென். உடனே அங்க போய் நிக்கிறான். கண்ணு மூக்கு வாயெல்லாம் மஞ்சள் கலர், முடியெல்லாம் மொட்டையா தேஞ்சு போயிடுச்சு, தோலெல்லாம் உருவிச்சு, பிருவம் இல்ல, மொட்டையா ஒரு பிசாசு உருவம் மாதிரி நின்று பிரசங்கம் பண்ணுகிறான். மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் எனக்கு நடந்ததுதான் உங்களுக்கும் நடக்கும். மொத்த பேரும் ஒரே நாள்ல மனம் திரும்பிட்டாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் இன்றைக்கு என்னுடைய வார்த்தை, 3 நாள் இரவும் பகலும் மீனின் வைத்திருந்த யோனாவை திமிங்கலம் கக்கி போட்டது. உங்கள் கரங்களை மேல உயர்த்துவீங்களா? எத்தனையோ வருஷமா இருட்டில் இருந்தீர்கள். ஆனால் 3வது மிலேனியம் திருச்சபையே, இந்த 3வது மிலேனியம் திருச்சபை விடுதலையின் திருச்சபையா இருக்கும்.
இங்கிலீஷ்ல சொன்னாச்சு, you will be a generation of great deliverance. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். வெற்றியின் தலைமுறையாக, டெலிவரன்ஸ் தலைமுறையாக, வெளிச்சத்தை காணும் தலைமுறையாக, எழுப்புதலை கொண்டு வரும் தலைமுறையாக கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி, குடும்பத்தில் விடுதலை, வேலையில் விடுதலை, வியாபாரத்தில் விடுதலை, வாழ்க்கையில் விடுதலை, கட்டிகள் உடைய உன்னை அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்தில் கொண்டு வந்து அழகு பார்க்கும் தேவனுடைய விடுதலையின் கரம் உங்களுக்குள் இருக்கும். கரங்களை தட்டி யோனாக்களே அல்லேலூயா என்று சொல்வோம். Third day, மூன்றாவது மில்லேனியம், விடுதலையின் திருச்சபை. ஆமென். ஒன்னு சொல்லி 7-10 சொல்லணும், எனக்கு நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். நான் 5வது ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் வெற்றியாய் விடுதலையாய் வாழ விரும்புறீங்க? நீங்க ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார், பாஸ்டர் என் வயிற்றுல மருந்து வச்சுட்டா என் மனைவி, எனக்கு கொஞ்சம் பண்ணி மருந்து எங்க இருக்குன்னு சொல்லு. நான் என்ன ஸ்கேன் மிஷினா? அந்த பக்கம் நான் இன்னைக்கு போக விரும்பல, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஒரு ஆமீன் சொல்ல பார்க்கலாம். கையை மேல உயர்த்துவீங்களா? நீ எங்க சிக்கி இருந்தாலும், எங்க சிக்கி இருந்தாலும், ஏன் நீ நடந்தாலும், நீ மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படாத. உன்னை கர்த்தர் சரியான இடத்தில் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிற்கிற காருண்யத்தின் விடுதலையின் வருஷங்களாக மூன்றாவது மில்லேனியத்தின் திருச்சபை, விடுதலையின் திருச்சபை. ஆமென். 4வதாக ஜோஷுவாவின் புஸ்தகத்தில் உங்களுக்கு தெரியும் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தில் யோசுவா தன்னுடைய ஆபீசர்ஸை பார்த்து சொன்னார், 1:11 எழுதிக் கொள்ளுங்கள். Pass through the camp and command the people saying, prepare provision for yourself, for within 3 days you will cross over this Jordan. ஆமென். எல்லாரும் என்ன பாருங்க பார்க்கலாம். 3 நாளில எல்லாம் ரெடி பண்ணுங்க. பக்கத்துல எல்லாம் ரெடியாரு. 3 நாளில இந்த யோர்தானை நீங்கள் கடந்து போய் நீங்கள் வாக்குத்தத்த நாட்டை சுதந்தரிப்பீர்கள். கரங்களை மேல உயர்த்துவீங்களா? 3 நாளில், 3 நாள், 3rd நாள் 1 நாள் 1000 வருஷம், 2 நாள் 2000 வருஷம், 3 நாள் 3000 வருஷம். 3000 வருஷத்தின் துவக்கத்தில் வந்திருக்கிற திருச்சபையே, நீங்கள் யோர்தானை கடந்து போய் கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்தரிப்பீர்கள். என்ன வாக்குத்தத்தம்? நான் சொல்ல போற வார்த்தைக்கு நீங்க ஆமீன் சொல்ல வேணும். கைகளால் கட்டாத வீடுகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க நோண்டாத கிணறு சுதந்தரிப்பீங்க. நீ நாட்டாத தோட்டத்தின் பழத்தை சாப்பிடுவ. நீ வைக்காத மரத்தின் மாதுளம் பழங்களை சாப்பிடுவாய். உனக்கு கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற கானானின் செழிப்பை தந்து இந்த மூன்றாவது மில்லேனியம் திருச்சபை, இன்ஹெரிட்டிங் சர்ச், காங்கரிங் சர்ச், கிராசிங் ஓவர் சர்ச், வெற்றி சர்ச், சாதிக்கும் சர்ச், கர்த்தர் இந்த வேதத்தில் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் சுதந்தரிப்போம். கையை தட்டி ஆமென் சொல்லுவோம். பைபிள் இருக்கிறவங்க பைபிளை கொஞ்சம் மேல உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் என் கூட அப்பா பைபிள் 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 இல்லாதவங்க பரவாயில்ல, நான் கண்ண முடிக்கிறேன். ஓகே, பைபிள் நல்ல மேல உயர்த்த சொல்லுங்க. கர்த்தாவே, இந்த மூன்றாவது மில்லேனியத்தின் தலைமுறையாகிய திருச்சபையாகிய நாங்கள் நீர் இந்த வேதத்தில் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்தரிப்பேன். ஆமென். சொன்னீங்களா? நாளைக்கு காலையில போய் கால் வைக்கிற உங்க வியாபாரத்துல வித்தியாசம், கால் வைக்கிற குடும்பத்துல வித்தியாசம். நீங்கள் இந்த யோர்தானை கடந்து போறீங்க. மூன்றாவது மில்லேனியம் திருச்சபையே, we are going to be a inheriting church. amen. promises inherit பண்ண போகிறோம். எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்களும் நானும் சுதந்தரிப்போம். இன்னும் ஒண்ணே சொல்லி முடிச்சலாமா? நிறைய சொல்லணும். மூன்றாவது நாள் பக்கத்துல ஒருத்தர் தட்டி தூங்கிட்டு இருந்தா எழுப்பி சொல்லு. மூன்றாவது நாள் நீங்களே எழுந்து போறதுக்கு முன்னாடி நானே உங்களை எழுப்பி விடுகிறேன். ஆமென். மூன்றாவது நாள் எல்லாம் சொல்லுங்க. மூன்றாவது நாள் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். மூன்றாவது நாளிலே, பைபிள் இருக்கா? நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்க்கணும். மூன்றாவது நாளிலே இப்போ சொல்ல போறேன். இது வரைக்கும் உங்களுக்கு யார் சொன்னாங்களோ தெரியாது, நான் சொல்ல போறேன். கொஞ்சம் யாரும் கோச்சிக்க கூடாது. கோச்சிக்க மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லிடுங்களா? பாஸ்டர் இவ்வளவு ஸ்பீடா படபடன்னு பேசுறீங்களா? எனக்கு புரியும். ஆமென். அப்படிதான் பழக்கம் எனக்கு. 2ஆம் வசனம், on the third day. இப்ப என்ன பாருங்க, முடிச்சலாமா? கடைசி வார்த்தை, மூன்றாவது நாளில். எல்லாரும் பக்கத்து, மூன்றாவது நாள். இப்போ தீர்க்கதரிசனம் இப்படி சொல்ல போறேன். இன்னில இருந்து அடுத்த 3 நாள்ல நீ எண்ணி வந்த பல காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க போறார். ஓகே, மூன்றாவது நாள் கானாவூர் கல்யாணத்துக்கு இயேசு போனார். எத்தனாவது நாள்? மூணாவது நாள். மூணாவது நாள் பைபிள் எழுதிருக்குங்க, நான் சொல்லலாங்க. மூணாவது நாள் போனாரா? தண்ணி திராட்சரசம் குறைப்பட்டுச்சு. இயேசுவின் தாய் இடத்தில் சொன்னார். இயேசுவின் தாயை பார்த்து இயேசு சொன்னார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என் வேலை இன்னும்
அப்படின்னா என் நேரம் வரல, நான் நேரம் வராமல் எப்படி தர முடியும்? இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த திராட்சை ரசத்தை ஆண்டவர் தண்ணி ஊத்த சொன்னார். எத்தனை கச்சாடிகள்? 6 கச்சாடிகள். ஆராய்ச்சி சொல்லுகிறது ஒரு கச்சாடியில் 20 கேலன். 20 கேலன் 20 × 4 8 4 2 8 கிட்டத்தட்ட 80 to 90 லிட்டர் வைன். எல்லாம் சொல்லுங்க வைன். ஒரு குவார்ட்டர் என்ன விலை? எங்க கேட்டாலும் அமைதி நிலவுகிறது. நானும் எல்லா சர்ச்சிலையும் கேட்டு பார்த்தேன், ஒருத்தரும் குவார்ட்டர் விலையை சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு போற வழியில டாஸ்மார்க்ல நிறுத்தி நான் கேட்கிறேங்க. இதை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த பந்தி விசாரணை காரணத்தில் இந்த ரசத்தை கொண்டு போய் கொடுத்தார்கள். கவனிக்கிறீங்களா? முடிச்சிடலாம் நம்ம. அவர் குடிச்சிட்டு என்ன திரும்ப சொன்னாரு? நான் பிராக்டிக்கலா இன்ற காலத்துக்கு சொல்றேன். அவர் சொல்றாரு, நான் தாஜ் கோரமண்டல் போயிருக்கிறேன். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? நான் பாம் க்ரோவ் ஹோட்டல் போயிருக்கிறேன், நான் ஜெருசலேம் ஒபேராய் ஹோட்டல் போயிருக்கிறேன், நான் அங்கே போயிருக்கிறேன், ரீஜென்ட் பார்க் போயிருக்கிறேன், எல்லா பார்க்கும் போயிருக்கிறேன், 7 ஸ்டார் 10 ஸ்டார் ஹோட்டல் போயிருக்கிறேன். ஆனா இவ்வளவு ஃபெர்மெண்டட் வைனை என் வாழ்நாளில் நான் ருசிச்சதே இல்லை அப்படின்னாரு. நம்ம லேசா படிக்கிறோம், கணக்கு போட்டு பார்த்தேன். அந்த கச்சாடியில் இயேசு உருவாக்கின அந்த குவாலிட்டி திராட்சை ரசம், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த குவாலிட்டி வைனை உருவாக்குவதற்கு எவ்வளவு வருஷம் சொல்லட்டுமா? ஒரு விதையை போட்டு திராட்சை பழத்தை உண்டாக்கி அந்த திராட்சை பழம் வளர்ந்து அது பழமா மாறி அந்த பழத்தை வெட்டி, என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, அதை வெட்டி அதை அரைச்சு அதை மிதிச்சு அதை ரசமா மாத்தி அதை ஊற்றி அதை உடைச்சு திருப்பி கொதிக்க வச்சு அதை ஆற்றி அதை திருப்பி ஊத்தி, என்ன பாரு, அதை திரும்பியும் பாத்திரங்களில் ஊத்தி அதில் சேர்க்க வேண்டியதை சேர்த்து அதை வித்தியாசமான அறைகளுக்குள், ஐயா தலையாட்டுறது பார்த்தா ஏதோ ஒன்று தெரிகிற மாதிரி தெரியுது. சும்மா சொன்னேன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதை கொண்டு போய் உள்ள சேர்த்து வச்சு இப்படி சொல்லட்டுமா, 70 வருஷங்கள். எத்தனை வருஷம்? 50 60 70 வருஷங்கள் அதை சேர்த்து சேகரித்து வைத்து அது ஃபெர்மெண்ட் ஆக 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 அதுல நம்பரும் வருஷங்களும் போட்டு வர அதனுடைய வேல்யூ போயிட்டே இருக்கும். அப்படின்னா இயேசு உண்டாக்கின இந்த திராட்சை ரசத்தினுடைய விலை எவ்வளவு தெரியுமா? பல கோடி டாலர்கள். அந்த 6 கச்சாடி எனக்கு கொடுத்திருந்தா நானு வெள்ளூர்ல நான் தாங்க பெரிய பணக்காரன். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? இப்போ ஒன்னு சொல்லட்டுமா? இயேசு சொன்னார், ஸ்திரீயே என் நேரம் இன்னும் வரல அப்படின்னு சொன்னாரு. நீங்கள் எல்லாம் நேரத்துக்கு உள்ள இருக்கீங்க, நான் நேரத்துக்கு வெளியே இருக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க 9 மணிக்கு இப்ப வாட்சை பார்த்துட்டு எழுந்து போனோம், இல்லைன்னா ஷேர் ஆட்டோ போனா நடந்துதான் நீங்க போகணும், இல்ல பஸ் போயிடும், இல்ல காரு, ஓகே whatever it is. ஆனா என் ஆண்டவர் நேரத்துக்கு வெளியே இருக்கிறார். கவனமா கேட்கணும். 70 வருஷத்தில் புடுங்கி மரத்தை போட்டு காய எடுத்து அரைச்சு அதை ரசமாய் மாற்றி ஃபெர்மென்ட் பண்ற 70 வருஷத்தில் செய்ய வேண்டியதை ஆண்டவர் ஒரு வினாடியில் திரும்ப போய் 70 வருஷம் செய்ய வேண்டியதை ஒரு நிமிஷத்தில் செய்து அந்த தன் மூன்றாவது நாளில் கர்த்தர், நான் சொல்ல போற ஒரே ஒரு வார்த்தை தீர்க்கதரிசி, மூன்றாவது நாளில் கர்த்தர், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கானாவூரின் தண்ணீரை ரசமாக மாற்றினார். அதன் விலை சொன்ன பல லட்சம் டாலர்கள். ஆமென். The first miracle of Jesus. இயேசு கிறிஸ்து, இங்கிலீஷ்ல சொல்றேன், தெரிஞ்சவங்க கேட்டு ஆமென் சொல்லுவோம். The first miracle of Jesus was a luxurious miracle. Luxury miracle. நான் போய் காலையில் லக்ஸுரி என்ற வேர்டுக்கு தமிழ் டிக்ஷனரி தெரப்பி பார்த்தேன். சபையில சொன்ன உதவாங்கன்னு சொல்லல எங்க சர்ச்சில். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஆடம்பர அற்புதம். பாத்தீங்களா? அமைதியில் வருகிறது. The first miracle of Jesus was a luxury miracle. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? என் ஆண்டவர் அனுக்கிரகத்தின் வெடிப்புகளை 3வது மில்லினியத்தின் திருச்சபையில உங்க சாதாரண தண்ணீரை விலை உயர்ந்த ரசமாக மாற்றி, இந்த சர்ச்சில் பில்லியனர்ஸ் எழும்புவீங்கன்னு விசுவாசிக்கிற கையை தட்டி ஆமென் சொல்லு. கோடீஸ்வரன் எழும்புவீங்களா? பெற்றோர்களை கையை தட்டுமோ சொல்றேன். உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தலத்தில் அழகு பார்ப்பார். உங்க பிள்ளைங்க செல்வத்தர்களா இருப்பார்கள். உங்க பிள்ளைங்க லக்ஸூரியஸா இருப்பார்கள். The luxurious miracle of God shall be upon you. கையை தட்டியோ உயர்த்தியோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. 3வது நாளின் அனுகிரகத்தில் இன்னொரு அனுகிரகம் லக்ஸுரி. பக்கத்துல சொல்லுங்க லக்ஸுரி. கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுப்பீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 3வது நாளில் கடன்களை கர்த்தர் ஒழிக்க போகிறார். கர்த்தர் தேவைகளை சந்திக்க போகிறார். அற்புதங்கள் நடக்கும். கடைசி வார்த்தை, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எத்தனாவது நாள் உயிர்த்தெழுந்தார்? 3வது நாளில். முடிச்சிடலாமா? 3வது நாளில் உங்களை நான் எழுப்பி. What generation is this? You and me are the rapture generation.
அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவரை உயிரோடு எதிர்கொண்டு போகும் வருகையின் தலைமுறையாக கர்த்தர் வச்சிருக்கிறார். வானத்தின் மீது இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த தலைமுறை இயேசுவை சந்திக்கும் தலைமுறையாக கர்த்தர் மாற்றப் போகிறார். எழுந்து நிற்போமா? உங்களுக்காக நான் ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறேன். இந்த எல்லா வார்த்தைகளையும் உங்களை பார்த்து சொன்னால் என் வேலை முடிந்து வரும். நான் போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கையை மேல உயர்த்தணும், கொஞ்சம் வலிச்சா இறக்கணும். நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய அற்புதங்களின் நேரம் இந்த இடத்தில் வெடிக்க போகிறது. தெய்வீக நிறைவுகள் உங்கள் குடும்பத்தின் மேல் வருகிறது. The third day church is going to be a church where God is going to manifest himself as Jehovah Jireh. யெகோவா ஈரேவாக கர்த்தர் உங்க குடும்பத்தில் வெளிப்பட போகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தும்போது சொல்ல போறேன், உன் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். உன் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஒரு குறைவையும் காண மாட்டீங்க. சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். ஆனா ஆண்டவரை தேடுகிற உனக்கு குறைவே இருக்காது. சொல்லும் போது ஆமீன் மட்டும் சொல்லிட்டே வாங்க. இன்னைக்கே குடும்பத்தில் வெற்றி. எங்க குறைவை கண்டு அங்கே யெகோவா ஈரே வெளிப்பட போகிறார். எங்க உன்னை தள்ளினாங்களோ அங்கே யெகோவா ஈரே வெளிப்பட போகிறார். எங்கே கலங்கி நிற்கிறீங்க அங்கே யெகோவா ஈரே வெளிப்பட போகிறார். எங்கே இல்லைன்னு சொன்னியோ அங்கே யெகோவா ஈரே வெளிப்பட போகிறார். ஈரே 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 யாஹ்வே ஈரே யாஹ்வே ஈரே என்ற வெளிப்பாட்டின் சத்தம் உங்கள் குடும்பத்தில் உதிக்க போகிறது. God is going to bless you with provisions. யெகோவா ஈரே, the Lord my provision. Hallelujah. கையை உயர்த்தி 3 முறை அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இரண்டாவதாக எல்லாரும் கையை மேல உயர்த்தும் போது எசேக்கியாவுக்கு கர்த்தர் சொன்னார், 3வது நாளில் கர்த்தருடைய வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு நீடித்த ஆயுசையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரப்போகிறேன். கையை உயர்த்தும் போது இந்த வார்த்தை சொல்லுகிற எல்லா தேவ பிள்ளைகளும் ஆமென் சொல்ல வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு நீடித்த ஆயுசை தருகிறார். அம்மா நீங்க சாக மாட்டீங்க. சங்கார தூதன்கள் கடந்து போறாங்க. சங்கார தூதன் எகிரி போயிந்தி சங்கார தூதன்களை தாண்டி போறாங்க. மரணம் உன்னை முடிக்க முடியாது. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜீவனாய் திருப்புகிறார். மரணத்தை வெற்றியாய் மாற்றுகிறார். ஹalleluya. எத்தனை பேர் ஜீவன், எனக்கு இன்னும் ஜீவன் வேண்டும் என்று சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஜீவன் 2 முறை சொல்லணும். ஜீவன் ஜீவன் உண்டாவதாக. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப பக்கத்துல ஒருத்தர் தட்டி சொல்ல 120 சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னவங்க இருப்பீங்க, சொல்லாதவங்க சீக்கிரம் போயிருவீங்க. அதனால சொல்லிடுங்க. பக்கத்துல கையை பிடிச்சி 120 வயசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குட் ஹெல்த், longevity. கையை மேல உயர்த்துங்க, கையை மேல உயர்த்துங்க. Health and longevity my God will give you on this third day. Third generation, நம்ம நீடித்த காலம் we will remain alive together to meet Jesus in the air. இயேசுவை மகிமையில் சந்திக்க நீங்களும் நான் உயிரோடு கூட இருப்போம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்ல இளைப்பாறுதலை தருவார், நல்ல சமாதானத்தை தருவார், வசன வெளிப்பாடுகளை தருவார், வெற்றி உனக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் உயிரோடு இயேசுவை எதிர்கொண்டு போவோம். 3வது ஆசீர்வாதத்தை உங்க மேல கட்டவிழ்க்க போகிறேன். 3வது நாளில் எஸ்தர் வஸ்திரத்தை தரித்து ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்றார். ராஜா தன் செங்கோலை எடுத்து எஸ்தர் பக்கமாய் நீட்டினார். என்ன தெரியுமா சொல்றார்? என் கண்களை உனக்கு கிருபை கிடைத்தது. ஃபேவர். திருச்சபையே, 3வது மிலனத்தின் திருச்சபையே, காருண்யத்தை கமான் ரெடியா? நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? தகுதி இல்லாத உங்களை தகுதி உள்ளவர்களுக்கு மேல உயர்த்தி அழகு பார்க்கிற ஃபேவர், காருண்யம், தயவு வெடிப்பதாக வெடிப்பதாக எழுந்து பிரகாசிக்கும் ஆற்றல். better and better and better and brighter and brighter and brighter and brighter பிரகாசிப்பார்களாக. கையை தட்டி 3 முறை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். Hallelujah. The favor of God, the favor of God, the favor of God. ஒரு வார்த்தை சொல்லணும்னு இதயம் ஏங்குது. ஒரு கம்பெனியில சாதாரண வேலைக்காரனா இருந்த நீ சீக்கிரம் கம்பெனி ஓனரா மாத்துகிற காருண்யம். குடும்பத்தில் ஓரம் ஒதுக்கப்பட்ட குடும்பத்தில் உன் தலைமையில்தான் அடுத்த கல்யாணம் நடக்கிற அளவிற்கு செல்வ தயவை கர்த்தர் தருகிறார். 2 வாட்டி இங்கிலீஷ்ல ஃபேவர்னு சொல்லுவேன், தயைன்னு சொல்லுவேன். நீங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. தயை, ஃபேவர், தயை, ஃபேவர். ஹalleluya. 4வது ரெடியா? கையை மேல உயர்த்துவீங்களா? 4வது 3 நாள் இரவும் பகலும் மீன் வயிற்றில் இருந்து
இருட்டிலிருந்து சிக்கிக்கொண்ட நிலைமையிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவனை குறித்த என்ன நோக்கமோ நோக்கத்தை நிறைவேற்றும் விடுதலையும் தேவன் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயினால் அவர் அபிஷேகம் பண்ண போகிறார். நீ வெளியே வர. விடுதலை. 4 முறை சொல்வேன். நல்லா ஆமென் சொல்ல. விடுதலை, விடுதலை, டெலிவரன்ஸ். இயேசுவின் ரத்தம் ஜெயம். நான் இயேசுவின் ரத்தம் 3 முறை சொல்வேன். ஜெயம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். விடுதலை. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அஞ்சாவது சீக்கிரமா கையை மேல உயர்த்துங்க. I release it. 3வது நாளில் ஜோஷுவா சொன்னார், ஆயத்தப்படுங்கள். 3 நாளில், in 3 days, 3வது நாளில் இந்த யோர்தானை கடந்து போய் வாக்குத்தத்த நாடை சுதந்திரிக்க போறீங்க. வீடு இல்லாதவங்க அடுத்த வருஷம் இந்த கூட்டத்துக்கு ஒருவேளை நான் வருவேன். வீடு வாங்கின சாட்சியை சொல்ல போறீங்க. அடுத்த வருஷம் இந்த நேரம் குழந்தை இல்லாம வந்த நீ குழந்தை பிரதிஷ்டை நான் செய்ய போறேன். உங்க பாஸ்டர் செய்வாங்க. அடுத்த வருஷம் இந்த நேரம் இந்த கூட்டத்துக்கு வரும்போது இல்லை என்று வந்த நீ கடன் கொடுக்கிற ஜாதியாய் வரப்போகிற. அடுத்த வருஷம் இந்த நேரம் இந்த கூட்டத்துக்கு வரும்போது எல்லா நன்மைகளையும் உன் கைகளால் வெட்டாத வீடு, உன் கைகளால் நோண்டாத கிணறை சுதந்திரிக்கும் ஆற்றலை கர்த்தர் உங்க மேல வைக்கிறார். கரங்களை தட்டி சுதந்திரிப்பாயாக. கடந்து போ. கிராஸ் ஓவர், கிராஸ் ஓவர். தாண்டி போ. வெற்றி நிச்சயம். விடுதலை சத்தியம். ஹalleluya. கரங்களை மேல உயர்த்துவீங்களா? 5வதாக திராட்சை ரசத்தை, தண்ணீரை ரசமாய் மாற்றினார். விலை உயர்ந்த ரசம். 6 கச்சாடிகளில் 6×8 எவ்வளவு கேலன், எவ்வளவு லிட்டர் மிக விலை உயர்ந்த திராட்சை ரசத்தை உண்டாக்கி his first miracle was a luxurious miracle. அற்புதத்தின் நிறைவு. பாஸ்டர், காலம் கடந்துச்சு பாஸ்டர், வயசு 40 ஆயிடுச்சு பாஸ்டர், எல்லாத்தையும் இழந்துட்டேன் பாஸ்டரே. என் ஆண்டவர் 40 வயசு ஒரே நிமிஷத்துல திரும்ப போய் நீ போக முடியாத நேரத்துக்குள்ள இருக்கிற என் ஆண்டவர் நேரத்துக்கு வெளியே இருக்கிறார். 40 வருஷம் திரும்ப போய் உன் தாயின் உதரத்திலிருந்து மீண்டும் உன்னை உருவாக்கி உன்னை வளர்த்து உன்னை ஆசீர்வதித்து இந்த 40 வருஷம் நடக்காதுன அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ள உன் குடும்பத்தில் கட்டவிழ்த்து உனக்கு வெற்றியை தர. நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில் கர்த்தரை துதிப்போமா? யெகோவா ஈரே, 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 ஈரே. ஹalleluya. And finally 3வது நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த போது 3வது நாளில் இயேசுவுக்கு ஒரு மேனி கொடுக்கப்பட்டது, மறுரூப மேனி. அதே மேனியை நீங்களும் நானும் தரித்து இயேசுவோடு கூட நித்திய காலம் வாழப் போகிறோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லாரும் கையை தட்டி வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். எல்லாரும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு முடிக்கவே பிடிக்கலங்க. கையை உயர்த்துங்களா சொல்லுங்க. மாரநாதா. ஆமேன். கர்த்தாவே சீக்கிரம் வாங்கப்பா. ஆமேன். இந்த தலைமுறை நீங்க நல்லா இருப்பீங்க, நிறைவா இருப்பீங்க, அழகா இருப்பீங்க, செல்வத்தோடு வாழ்வீங்க, குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைங்க நல்லா இருக்கும், லக்ஷரி இருக்கும், அனுகிரகம் ஆடம்பரமாய் கர்த்தர் தருவார், குறைவை காண மாட்டீங்க. இது எல்லாம் இருந்தாலும் என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பது தானே, உம்மோடு இருப்பது தானே. இத்தனை நன்மைகள் இருந்தாலும் 3வது நாளில் கர்த்தர் எனக்கு தரப்போகிற மறுரூபத்தின் மகிமை நோக்கி கரங்களை உயர்த்தி கடைசியாய் பாடுவோமா? மகிமையில் இயேசுவை தரிசிக்கும்
நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் கரங்களை உயர்த்தி அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் மகிமையில் இயேசுவை சத்தத்தை உயர்த்தி தரிசிக்கும் நேரத்தில் அந்த பாக்கிய நாள் சொல்லுங்க அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் கரங்களை உயர்த்தி மாஸ்டர் எவ்வளவு வாட்டி கரங்களை உயர்த்துறது இதான் வேலை என் வேலை தான் கரங்களை நல்லா உயர்த்தி கண்ணை திறந்துருங்க சிரசை உயர்த்துங்க நான் ஜெபம் பண்ணி எல்லாம் முடிக்க போறேன் சத்தமா சொல்லணும் எவ்வளவு பலன் இருக்கு அவ்வளவு பலத்தை சொல்லணும் கர்த்தாவே மூன்றாவது மில்லியனத்தின் திருச்சபைக்கு நீங்க யெகோவா ஈரேவாக எங்கள் நடுவே வெளிப்படுவதனால் நாங்கள் குறைவுகளை காணவே மாட்டோம் மூன்றாவது நாளில் நீடிய ஆயுசு நல்ல ஆரோக்கியம் மூன்றாவது நாளில் காருண்யம் தயை எங்க மேல் இருப்பதனால் உலகத்தின் உயர் ஸ்தலங்களை நாங்கள் சுதந்திரிப்போம் கர்த்தாவே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் விடுதலையே வெற்றியே நிறைவே அசாதாரணமே கையை வச்சு பலப்படுத்துகிறேன் கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு கையை மேல தட்டி சத்தமா 7 முறை ஆமென் 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 ஹalleluya ஹalleluya சத்தமா ஜீசஸ் hey ஒரு அம்மா என்ன அப்படியே முறைச்சு பாக்குது உனக்கு வேற வேலையே இல்லையே இப்படி கத்துறானே என் உள்ளத்துல வெளிப்பாடுடைய நிறைவுகள் வெடித்து வருவதை காணுகிறேன் நான் எல்லா தலைமையில இன்னைக்கு கை வச்சு ஜெபிக்க மாட்டேன் இன்னொரு நாள் சீக்கிரம் வருவேன் ஆனா இந்த 6 வார்த்தைகளும் இந்த அடுத்த 3 நாளிலேயே உங்க குடும்பத்தில் அசைவாட ஆரம்பிக்கும் வெற்றி நீங்க காண போறீங்க கமான் அடுத்த 3 நாள்னு சொன்னேன் the third day திங்கள் ஓகே கவுண்ட் டவுன் பண்ண போறேன் 3 நாளை சொல்ல போறேன் புதன்கிழமை ராத்திரி 12 மணிக்கு முன்பாக பல காரியங்களை கர்த்தர் வெற்றியாய் முடிப்பார் ஓகே ரெடியா ஆமென் சத்தமா சொல்ல மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே கையை தட்டி ஆமென் சொல்லு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார் கரங்களை தட்டி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார் கரங்களை உயர்த்தி செய்வார் எல்லாம் செய்வார் செய்யாமல் இருக்க மாட்டார் முடிப்பார் எல்லாம் முடிப்பார் நன்மையாய் முடித்திடுவார் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் உயிரோடு எழுந்த இயேசு நம்முடைய வாழ்விலே பெரிய வெற்றியை தருகிறவராக இருக்கிறார் நிச்சயமாகவே 3 நாளுக்குள்ளாக தேவனுடைய தாசன் சொன்ன பிரகாரமாக மாபெரும் ஆசீர்வாதத்தை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் விசுவாசத்தோடு கூட எல்லாருமாக மீண்டும் ஒரு விசை கர்த்தரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம் நன்றி வெற்றி 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 ஹalleluya உம்முடைய நாமத்துக்கே மகிமை ஆண்டவரே ஹalleluya 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 தகப்பனே உம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்றதான வார்த்தை உமக்கு மாத்திரம் தான் தகும் ஆண்டவரே நீர்தான் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவனாய் இருக்கிறீர் ஆச்சரியமானவைகளை செய்கிறீர் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய மகன் மூலமாக நீங்க கொடுத்த ஆண்டவரே இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக நன்றி ஆறுதலின் வார்த்தைகளுக்காக நன்றி உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லை ஆண்டவரே நீ சொன்னபடி ஆகட்டும் ஆண்டவரே ஆண்டவரே கூடி வந்த பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு கூட அனுப்புங்க வார்த்தைகளை கொண்டு வந்த தாசனுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இன்னும் வல்லமையினால் நிரப்புங்க இன்னும் அபிஷேகத்தினால் நிரப்புங்க இன்னும்
வார்த்தை அவருக்கு என் ஆண்டவர் கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே, அவர் போகிற இடமெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதம் அவரோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை மிகுந்த பாரத்தோடு கூட ஒழுங்கு செய்ததானே அருமையான அன்பு பதற்காக ஸ்தோத்திரம். VTFC ஆண்டவரே ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். என் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த ஊழியத்தின் மேல் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது எல்லாருமாக இணைந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உயர்த்தப்படுவதாக. உம்முடைய ஊழியக்காரனாய் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதத்தோடு கூட சமாதானத்தோடு கூட ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை வழி அனுப்புவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக சீக்கிரம் இருக்கிற வருகினாலுக்கு என்று கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கள் அனைவரையும் ஆசீர்வாதமாய் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் தேறுதலும் நம்ம அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஷலோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless.